கீழடியில் மண்ணை தோண்டி ஆய்வு நடத்தி அது ஒரு அவ்வளோ பெரிய ப்ராசஸ், அவ்வளோ பெரிய வேலையவே கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அதில் மிக மிக குறைவான சதவிகித பரப்பில் தான் அந்த ஆய்வு நடந்திருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 100 ஏக்கருக்கு மேலே அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சோண்டு இடங்களில் நடந்த ஆய்வுகளில் இவ்வளவு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த முதல்ல 2 கட்டத்தில் நடந்த ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடுறதுக்கு பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக கீழடி பேரை வச்சு அது ஒரு மொழிப்போர் போராட்டம் மாதிரி கீழடிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு போராட்டம் மாதிரியாக மாறி இருக்குன்னு தொழிலாளர்கள்லாம் கருதுறாங்க. ஐயா தொல்லியல் ஆய்வறிஞர் சாந்தலிங்கம்கிட்ட பேசி இதெல்லாம் என்ன உண்மை இருக்கு, இது ஏன் எது தொந்தரவு செய்யுது, அந்த ஆய்வறிக்கை வெளியிடாம வர்றதுக்கு தயங்குறதுக்கு மத்திய அரசு தயங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வணக்கங்க ஐயா. வணக்கம். கீழடி அப்படின்ற இடம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தமிழகத்திற்கு அளிச்சிருக்கக்கூடிய அடையாளம்ங்கிறது என்னவாங்க ஐயா இருக்கு? இது மிகப்பெரிய தமிழர் நாகரிகம், நகர நாகரிகமாக இருந்த ஒரு இடம் என்பதை இந்த கீழடி அகழாய்வு நமக்கு தெரிவிக்குது. அங்க வேற என்ன முடிவுகள் எல்லாம் நகர நாகரிகத்தை ஒட்டி வேற என்ன முடிவுகள் எல்லாம்? அந்த நகர நாகரிகத்தை ஒட்டி என்று சொன்னால் அங்கு கிடைக்கக்கூடிய தொல்பொருட்கள் வேறு பல நாகரிகங்களோடு தொடர்புடையதாகவும் வேறு நாட்டு மக்கள் இங்கு வந்து போனதற்கான அடையாளங்களை கொண்டதாகவும் எழுத்தறிவு பெற்ற ஒரு சமுதாயமாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்றுகளையும் இந்தியா மட்டுமல்ல, வட இந்தியா மட்டுமல்லாது மேலை நாடுகளோடும் ரோமாபுரியோடும் வணிக உறவுகள் கொண்டிருந்த ஒரு இடம் என்பதையும் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்பொருட்கள் நமக்கு சொல்லுகின்றன. அது ஒரு தொழில் நாகரிகம் என்பதற்கு அடையாளமாக அங்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சாய பட்டறை போன்ற அமைப்புகளும் அங்கு கிடைத்த தக்களி போன்ற சில பொருட்களும் இங்கு ஒரு துணி உற்பத்தி நிலையமாக, உற்பத்தி ஆலையாக, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாயப்பட்டறையாகவெல்லாம் இதை நாம் பார்க்கிறோம். இங்கு கிடைத்த பொருட்களை வைத்து இவையெல்லாம் இங்கே செயல்பட்டிருக்கின்றன என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஆய்வுல இதுவரைக்கும் முதல் 2 கட்ட ஆய்வு முடிவுகள் அறிக்கையாக மத்திய அரசு நடத்தின அந்த ஆய்வறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஒரு அறிக்கையா கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கை சொல்லக்கூடிய சாரம்ங்கிறது என்னங்க? அந்த அறிக்கையில் அவர் இங்கே கிடைத்திருக்கக்கூடிய தொல்பொருட்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த பட்டியலிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பால அடுக்குகளை பகுப்பாய்வு செய்வது, ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள். மண் பால அடுக்குகளை கணக்கிட்டு ஒவ்வொரு பாலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயித்திருப்பார். அப்படி நிர்ணயத்தின் அடிப்படையில் எந்தெந்த இடங்களில் என்ன விதமான தொல்பொருட்கள் கிடைத்தன, அவற்றை எப்படி காலமுறைப்படுத்துவது என்பதையெல்லாம் சொல்லிதான் அவர் ஒரு அகழாய்வு அறிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். எனவே அந்த அறிக்கை அவர் களத்திலேயே இருந்து பணி செய்தவர். வேறு எங்கோ இருந்து களப்பணியாளர் வேறு ஒருவர் அவர் சென்னையிலே ஒரு குளிர்சாதன வசதி கொண்ட அறையிலே உட்கார்ந்து கொண்டு குறிப்புகளை எழுத்து வைத்துக்கொண்டு அறிக்கை தயாரித்தார் என்று சொல்வதற்கில்லை. எனவே களத்திலே இருந்தவர், கடைசி வரை களத்திலே பணியாற்றியவர், அந்த தொல்பொருட்கள் எல்லாம் எடுத்த அன்றிலிருந்து கடைசி வரை நேரிலே பார்த்தவர். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கை நிச்சயமாக அறிவியல் பூர்வமான அறிக்கையாகவும் வேறு எவரும் அதில் குறை சொல்ல முடியாத அளவிற்கான அறிக்கையாகவும் தான் இருக்கும். அவர் மட்டும் இங்கே பணியாற்றவில்லை. அவரோடு தொல்லியல் படித்த 2 உதவி அதிகாரிகளும் இங்கே பணியாற்றினார்கள். எனவே இவருடைய கருத்து என்பது அவர் மூவருடமான கருத்து. 2 வருடங்கள் தான் அவர் பணியாற்றினார். அப்போதே அவர்கள் சில செய்திகளை உலகிற்கு அளித்தார்கள். இன்றைய நவீன உலகில் எல்லோரிடத்திலும் கையிலே இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான அறிவியல் கருவிகளை வைத்துக்கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் உலகம் பூராவும் பரப்பினார்கள். எனவே இது உலக மக்களிடத்தில், உலக
பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களிடத்தில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தமிழருடைய தொன்மையான நாகரிகத்தை இப்படி வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்டு உள்ள மகிழ்ந்தார்கள். எனவே அது அறிக்கையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் என்ன காரணத்தாலோ ஒன்றிய அரசு 2 ஆண்டுகளில் அவரை பணியிட மாற்றம் செய்தது. பொதுவாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணியிட மாற்றம் செய்வது மரபுதான் என்றாலும் கூட ஒரு திட்டத்தை ஒருவரிடம் கொடுத்த பிறகு அவர் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அங்கே அகழாய்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுவரை அவருக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கலாம். அரைகுறையாக உடனடியாக அவரை மாற்றி அதிகபட்சமாக எவ்வளவு தொலைவில் போட முடியும் அந்த அளவுக்கு அஸ்ஸாம் கவுஹாத்தி கொண்டு போய் மாற்றினார்கள். அதற்கு பிறகு அவருடைய இடத்திலே இன்னொரு அதிகாரியை நியமித்தார்கள். அவர் ஒரு 3-4 மாதங்கள் மட்டும் பணியாற்றிவிட்டு இத்தோடு இந்த ஆய்வை முடித்துக் கொள்ளலாம், இனிமேல் இங்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு அறிக்கை எடுத்துக்கொண்டு கொடுத்தார். அந்த அறிக்கையை எந்த கேள்வியும் கேட்காமல் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் வெகு மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இங்கே அகழாய்வு செய்து கடந்த 7 ஆண்டுகளாக அகழாய்வு செய்திருக்கிறது. ஆக கிழடி கடந்த 10 ஆண்டுகளாக அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு கிடைத்த அந்த தொல்பொருட்களை, கரிமச் சான்றுகளை அகில இந்திய அளவிலும் அகில உலகளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வகங்களுக்கு, வேதியியல் பகுப்பாய்வு நிறுவனங்களுக்கு அனுப்பி அங்கிருந்து காலக்கணிப்பை பெற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக தமிழர்களுடைய எழுத்தறிவு கிமு 580 இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஆய்வு முடிவுகள் நிரூபித்திருக்கின்றன. இதை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது, எழுத்துப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் பக்குவம் வேண்டும், திறந்த மனதோடு இதை அணுக வேண்டும். ஏனென்றால் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே வடக்கே தான் முதலாக எழுத்தறிவு தோன்றியது. அசோகன் தான் இந்த பிராமி என்ற ஒரு எழுத்து வகையை தன்னுடைய கல்வெட்டுகளிலேயும் பாறை சாசனங்களிலும் பொறித்தான். அவையெல்லாம் ஒரு பிராகிருத மொழியிலே எழுதப்பட்டிருந்தன. இந்தியாவில் வேறு எங்கும் அப்போது எழுத்துக்கள் இல்லை. வடக்கிருந்து தான் தமிழகத்திற்கு எழுத்துக்கள் கொண்டு செல்லப்பட்டது, சமண முனிவர்களால் கொண்டு செல்லப்பட்டது என்று பல ஆண்டு காலமாக எழுதியும் பேசியும் வந்தவர்களுக்கு இந்த புதிய செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தையே அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லாமல் சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல வேண்டும் என்று வரிந்து கட்டி கொண்டு போராடுகிறார்கள். நான் இந்த ஆதாரத்தோடு சொல்ல முடியும். நமது நிதியமைச்சர், இன்றைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய வரவு செலவு அறிக்கையை வாசிக்கின்ற போதே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற சொல்லை தொடரை பயன்படுத்துகிறார். இது முற்றிலும் அறிவியலுக்கு விரோதமான ஒரு சொற்றொடர். சரஸ்வதி என்ற ஒரு ஆறு ஓடுவதாக அவர்கள் கற்பனை செய்து கொண்டு, அங்கு ஒரு நாகரிகம் இருந்ததாக அவர்கள் கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு அதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அவர்கள் சொல்லுகிற காரணத்தாலே உண்மையான திராவிட நாகரிகத்தை, உண்மையான தமிழர் நாகரிகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். எனவேதான் 2 ஆண்டுகள் இங்கே உழைத்து அறிவியல் பூர்வமாக அவர் கிட்டத்தட்ட 800 பக்கங்கள், 900 பக்கங்கள் உரிய வரைபடங்களோடும் புகைப்படங்களோடும் அவர் கொடுத்த அறிக்கையை அவர் வேறு சில அறிஞர்களிடம் கூட கொடுத்து, அறிஞர்களிடம் கொடுத்து பார்க்கலாம், பரிசீலிக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதிலே அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இவர் கொடுத்த அனைத்து தொல்பொருட்களும் பெங்களூரிலே பத்திரமாக இருக்கின்றன. அதை அவர்கள் எடுத்து பயன்படுத்தலாம், அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம், வேதியியல் ஆய்வுகளுக்கு அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பினால் இவருடைய கருத்திற்கு, இவருடைய காலக்கணிப்புக்கு அவை முரண்பட்டதாக இருந்தால் வெளியிடட்டும். அவ்வாறு செய்யாமல் பல ஆண்டு காலமாக கையிலே வைத்துக்கொண்டு இப்போது அதிலே திருத்தம் வேண்டும் என்று சொல்வது ஏதோ ஒரு உள்நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. அந்த உள்நோக்கம் தாங்க, அந்த உள்நோக்கம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதான் ஆரிய திராவிட போர் தான். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் ஆரியர்கள் மேலானவர்கள், வட இந்திய நாகரிகம்
மிகப்பெரிய நாகரிகம், சிந்து சமவெளிக்கு முன்பால் வேதகால நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. அதை அவர்கள் நிறுவுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அறிவியல் அவருக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் அவர்களுக்கு இல்லை. இது ஒரு இந்த தொல்லியல் ஆய்வுகளில் மட்டும் அவர்கள் முரண்படவில்லை. பல்வேறு வகைகளில் அவர்கள் தென்னகத்தை, குறிப்பாக தமிழகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கின்ற காரணத்தாலே எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நான் காங்கிரஸ்காரர்கள் காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி இல்லை என்று நான் சொல்லவில்லை. எந்த ஆட்சி வந்தாலும் வடக்கில் இருப்பவர்களுக்கு தென்னக நாகரிகத்தை, தொன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம் இல்லை. அதனால்தான் முன்னுக்கு பின்னாக பேசிக்கொண்டு இதில் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்யுங்கள். 5 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? இப்போது 7 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தொழில் ஆய்வு பண்ணியதை ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலை? ஏன் அரைகுறையாக நிறுத்தினீர்கள்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒன்றும் இல்லைன்னு அடுத்த ஆய்வாளர் அந்த ஆய்வை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? அப்போ ஒரே துறையைச் சேர்ந்த 2 ஆய்வாளர்கள் வேறு வேறு விதமாக கருத்து சொன்னால் 3வது ஒரு ஆய்வாளரிடத்தில் கொடுங்கள். அந்த ஆய்விலே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை, அறிஞர்களை அங்கே நியமியுங்கள். தமிழ்நாட்டுக்காரர்கள் ஓரிருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். தமிழக தொல்லியல் துறையிலே பணியாற்றக்கூடியவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஒருவருடைய ஆய்வை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொரு ஆய்வை குறை சொல்வதற்கு எந்த விதத்தில் நியாயம்? சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான முடிவாக சொல்லக்கூடிய சிந்து சமவெளியிலேயோ எங்கேயோ கடவுள் வழிபாடு சார்ந்த எந்த ஆதாரமோ ப்ரூஃபோ கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மைதான். அதில் ஏதாவது தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இங்கு இருந்தா இல்லை இருக்குன்னு சொல்ல போறோம். ஏன்னா அது அகழாய்வு பட்ட பகல்ல நடத்தப்பட்ட அகழாய்வு. அங்கே எத்தனையோ சாமானிய மக்கள் அந்த அகழாய்வில் கலந்து கொண்டார். எம்ஏ ஆர்கியாலஜி படித்தவங்க மட்டும் அதில் போல, பல உங்களை போன்ற பல்வேறு ஊடக நண்பர்கள் அப்போதே இருக்கிறார்கள். அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அன்னன்னைக்கு செய்திகளை வாங்கிக்கிறாங்க. அதை எடுக்கிறவங்க பூரா அங்கே அந்த ஊர் மக்கள் தான் எடுக்கிறாங்க. அப்படி யாராவது ஒருத்தர், ஐயா இங்கே ஒரு பிள்ளையார் சிலை கிடச்சிருக்கு, இந்த ஒரு முருகன் பொம்மை கிடச்சிருக்கு, அப்படி ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கிறார்களா? அதை மறைக்க முடியுமா? அப்படி கொடுத்திருந்தால் அது எந்த ஆழத்தில், எந்த மண்ணடுக்கில் கிடைத்தது என்பதை பதிவு செய்தாக வேண்டும். அதே மண்ணடுக்கில் வேற என்னென்ன கிடைத்தன? ஏதாவது காசுகள் கிடைத்திருக்கிறதா? இல்லை பூஜை பொருட்கள் கிடைத்திருக்கிறதா? தூப தீப கால் என்று சொல்லுகிற செம்புல பண்றாங்கல்ல, அது மாதிரி இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. இல்லை இருந்தா இருக்கிறது என்று அவர்கள் பதிவு செய்து படத்தோடு வெளியிடப் போகிறார்கள். இல்லாத ஒன்றை எப்படி சொல்லுவது? பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஒரு நாகரிகம் அது. பக்தி இயக்கம் என்பது 6ஆம் நூற்றாண்டிலே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தோன்றுகிறது. ஆமா, கிபி 6ஆம் நூற்றாண்டிலே. இன்னும் சங்ககாலம் என்று சொன்னாலும் கூட சங்க காலத்திலே கடவுளர் வழிபாடுகள் என்பது வந்துவிட்டது. ஆனால் கோயில் என்பது இல்லை, உருவம் என்பது இல்லை. உருவ வழிபாடு இருந்ததற்கான சங்ககால சான்றுகள் இல்லை. கோயில்கள் இருந்ததற்கான, கற்கோயில்கள் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. மண் கோயில்கள் இருந்ததற்கான சான்றுகள் எல்லா இலக்கியங்களும் இருக்கின்றன. ஆனால் ஒரு உருவத்தை வைத்து வழிபட்டார்கள் என்பதற்கு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு சான்று இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில். எந்த சிறுதெய்வ வழிபாடு என்று நம்பிக்கையின் அடிப்படையில் வீர வழிபாடு, தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து கொண்டு காளிக்கு பலியிடக்கூடிய வழிபாடு, வீரர்களை நடுகல்ல நட்டு அவர்களுக்கு ஆடு அறுத்து மயிர்பீலி கட்டி அலங்கரித்து வழிபடுகின்றவுடைய வழிபாடு, தொல் மூதாதையர்களை வழிபடக்கூடிய அந்த மெகாலித்திக் டால்மன்ஸ் வழிபடக்கூடிய வழிபாடு, இதுதான் தமிழருடைய ஆதி வழிபாடு. அல்லது நீங்கள் சிலப்பதிகார தொல்காப்பியர் காலத்தை எடுத்துக்கொண்டால் ஐவகை நிலப்பாகுபாடுகள், அந்தவற்றுக்கான நிலத்தலைவர்கள், முருகன் குறிஞ்சில கடவுள், முறிஞ்சில தலைவன், அவன் பின்னால் கடவுளாகிறான். இதெல்லாம் கிபி 1-2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். ஆனால் ஆய்வு செய்த முடிவுகளின்படி பார்த்தால் இங்கே அகழாய்வுகள் செய்த இடத்தில் எந்த விதமான கடவுளர் உருவங்களோ தூபதீப பொருட்களோ இல்லை. அதை வைத்துக்கொண்டு அவர் அது கிடைச்சுன்னு சொல்ல போறோம். 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோயில், ஆனால் நம்ம பரிபாடலில் 7ஆம் நூற்றாண்டில் கூட மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததுக்கான பரிபாடல் இல்லை, மதுரை காஞ்சில் இருக்கு. இருக்கு. நான் சொல்றது கற்கோயில்கள் இல்லை. அது இருந்ததெல்லாம் செங்கல் தளிகள் அழிஞ்சு போச்சு. ஓகே. அது எப்படி இருந்துச்சு, என்ன சாமியை வச்சு வழிபட்டாங்கன்னு நமக்கு தெரியாது.
மழுவாள் நெடியோன் அப்படின்னு ஒரு சாமியை பற்றி மதுரை காஞ்சியில் சொல்லுது. அப்படி சிவபெருமான். ஆனால் அந்த கோயில் இப்போ இல்லை, அது எந்த இடத்துல இருந்ததுங்கிறது சந்தேகம் இருக்குது. அப்போ அப்படின்னா இவங்க கீழடியில் வந்து கடவுள் உருவங்களோ வழிபாடு சார்ந்த விஷயங்களோ கிடைச்சிருந்தா அந்த ஆய்வை ஏற்றிருப்பாங்களா? அது சொல்ல முடியாது. கிடைக்கலங்கிறத நான் சொல்ல, அது அவங்க மன ஓட்டம் எப்படி இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ சிந்து சமவெளியும் கிட்டத்தட்ட இந்த கீழடிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு என்பதை எதை வைத்து சொல்றார்? இந்த குறியீடுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறார்கள். எழுத்துக்கள் வருவதற்கு முன்பாக குறியீடுகள் இருந்தன. அந்த குறியீடுகளை சிந்து சமவெளி நாகரிகத்திற்கான கிடைத்த குறியீடுகளையும் இங்கு கீழடி போன்ற பல்வேறு இடங்களில் கிடைத்த குறியீடுகளையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்கின்ற போது நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு சிந்து சமவெளி நாகரிக காலத்துக்கு பிறகு இருந்த தமிழ் மக்கள் தென்னகம் நோக்கி வந்திருக்கலாம் என்று ஒரு கருதுகோளை சொல்லுகிறார்கள். அதை உறுதிப்படுத்த முடியாது. இங்கிருந்தும் அங்கு போயிருக்கலாம். எங்களை பொறுத்தளவிலே இங்கிருந்தும் அங்கே போயிருக்கலாம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பாகவே நமக்கு இரும்பு கால நாகரிகம் இருந்தது என்பதை இப்போது உறுதிப்படுத்தி விட்டார்கள். அந்த மயிலாடுதுறை வாழ் இங்கு கிடைத்த சிவகலையில் கிடைத்த இரும்பு பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை உருக்கக்கூடிய கலையை கற்றிருந்தார்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான காலம். எனவே அப்போ ரெண்டு பக்கமும் நாகரிகம் இருந்திருக்கு. அங்கிருந்து இங்கு வந்தார்களா, இங்கிருந்து அங்கு போனார்களா என்பது. தமிழ்நாட்டிலும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, வடக்கேயும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அதை நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொன்னால் நாங்கள் இதை தமிழர் நாகரிகம் என்கிறோம். அப்போனா கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தர்க்கபூர்வமா அணுகி பார்த்தா அதுலயும் இந்த சடங்குகள் மத சடங்குகள் இல்லை அந்த ஆய்வுகள்லையும். அப்ப அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? அதை ஏத்துக்கிறாங்க. இந்து சமவெளி நாகரிக முடிவுகளை மத்திய அரசு அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? அதை ஏத்துக்கிறாம தானே சரஸ்வதி நாகரிகம்ங்கிறாங்க. பேரையே மாத்தணுங்கிறாங்கல்ல. இல்லாத ஒரு சரஸ்வதியை கொண்டு வந்து திணிக்கிறாங்கல்ல. இல்லாத சமஸ்கிருத மொழிய 5000 கோடி செலவழித்து வளர்க்குறோம். இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு பட்ஜெட்டில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறோம். இருக்கிற தமிழர் நாகரிகத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். இதுதான் இன்றைக்கு முரண்பாடு. இது இந்த ஆய்வில் என்ன ஒரு கேள்வி விடுதுனாங்க, அந்த ஆய்வு நடத்தினது தமிழ்நாட்டு தொல்லியல் துறையோட ஆய்வாளர் கிடையாது. ஆமா, நடத்தினவரும் ஆய்வு செஞ்சதும் மத்திய அரசினுடைய தமிழர். ஆனா அதுதான் பிரச்சனை. ஆமா, அதான் இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அமைச்சர். அந்த அதில் பணி செய்யக்கூடியவர்கள் அந்த ரீஜனல் உணர்வோடு அந்த அது என்ன பகுதியினுடைய பிராந்திய உணர்வோடு சில பேர் அறிக்கைகளை கொடுக்கிறார்கள்ங்கிற மாதிரி சொல்றது அவரை அட்டாக் பண்றதா. ஆனா அப்படி அது பண்ண முடியுங்களா? முடியாது. அவர் ஒரு ஆள் மட்டும் வேலை செய்யலையே, எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க. மூணாவது ஆள் என்ன சொன்னாரு? ராமன் வந்து அகழாய்வு பண்ணார். அவர்கிட்ட ஒரு அறிக்கை கேளுங்க. இல்ல அவரை இவரை சேர்த்து வச்சு அறிக்கை தயார் பண்ண சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரு துறையில் தான் இருக்காங்க, ஒரே போஸ்ட்ல தானே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து வச்சு அறிக்கை தயார் பண்ண சொல்லுங்க. அப்ப முரண்பாடு இருந்தா சொல்லுங்க. ஒரு கருத்தரங்க நடத்துங்க. எத்தனை கருத்தரங்க நடத்துறீங்க அரசு? ஒரு கருத்தரங்க நடத்துங்க. கீழடி அகழாய்வின் பிரச்சனைகள் டெல்லியில் கூட நடத்து. எல்லாரையும் கூப்பிடுங்க, கண்காட்சிக்கு காட்சிப்படுத்துங்க. பொருட்களை போற ஆளுக்கு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க நீங்க. அதை செய்யணும்ல. அவர் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாருங்கய்யா. சமர்ப்பிச்சு அதை என்ன ஒரு அடிப்படையான கேள்வி எழுதுனா அதுல ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றாரு. நான் இதை அறிவியல் முறைப்படி கிமு 800 500ங்கிற காலகட்டம் அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்தல. அங்க ஒரு நகர நாகரிகம் அந்த காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு. அது டெக்னிக்கலா பார்த்தா, தொழில் நுட்பமா பார்த்தா அதை எப்படி உறுதி செய்யறாங்கய்யா? அதான் கிடைக்கிற தொல்பொருள் கரிம ஆய்வு தான் சொல்றேன்ல. அந்த முதல்ல சொன்னேன்ல ஸ்ட்ராட்டிகிராஃபிக் ஸ்டடின்னு சொல்லி அந்த பாலங்கள், மண் பாலங்களுக்கு ஒவ்வொரு டேட் கொடுக்குறோம். லோயஸ்ட் லேயர், கீழே இருக்கக்கூடிய லேயரு பழங்காலத்து. இப்போ அவர் சொல்கிற மாதிரி 800, அதற்கு அடுத்தது 500, அடுத்தது 100, அப்புறம் மேலே போனால் கிபி 200, கிபி 500 அப்படி வருது. அந்த பாலங்களை வச்சு தான் நம்ம
டேட் பண்ணுறோம். இந்த பாலங்களில் என்ன பொருள் கிடைக்குதோ அதைத்தான் கரிம ஆய்வுக்கு அனுப்புகிறோம். அப்படி இந்த ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 43 இடங்களில் 43 சாம்பிள்ஸ், 75 சாம்பிள்ஸ் பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த பீட்டா அனாலிட்டிக்கல் லேபரேட்டரிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கீழடி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க. அதில் 43 ஆய்வு முடிவுகள் நமது தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவை அசோகருக்கு முன்பாக சுமார் 680, அதாவது 700 வரைக்கும் இருக்கிறதாக, அதாவது 300லிருந்து கிமு 300லிருந்து கிமு 700 வரை எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு 43 லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லலை, கீழடி மட்டும் வச்சுட்டு சொல்லலை, பொருந்தலை வச்சுட்டு சொல்லலை, கொடுமணலை வச்சுட்டு சொல்லலை. நான் பல்வேறு இடங்களில் கிடைத்த 75 சாம்பிள்ஸ் அனுப்பி அதில் 45 சாம்பிள் கொடுத்த தகவல் அசோகனுக்கு முன்பாகவே எழுத்திருந்தது. இதை மறுக்க சொல்லுங்க, நீங்கள் எங்கே செய்யுங்க, இந்தியா பூரா செய்யுங்க, அகழாய்வு செய்து அந்த ரிப்போர்ட்டில் மறுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னால் தான் ஏற்றுக்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் முழிச்சுக்கிட்டோம். நீங்கள் மறுத்து பேசுன்னா அதுக்கு ஆதாரத்தோடு பேசுங்க. இந்த ஆய்வறிக்கையை ஒரு ஆய்வாளர் சப்மிட் பண்ணுறதும் அதை அந்த துறை மேலதிகமாக அதை பரிசீலித்து வெளியிடுறதும் அப்படிங்கிறதும் ஒரு சாதாரண அலுவல் நடைமுறை தான். அலுவல் நடைமுறைகளும் கிடையாது. ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டான். நீங்கள் கேளுங்க, எத்தனை ரிப்போர்ட் பெண்டிங் இருக்குன்னு மட்டும் கேளுங்க இப்போ தகவல் உரிமை சட்டத்தில். இது வரைக்கும் தொல்லியல் துறை இந்தியாவில் எத்தனை இடங்களில் அகழாய்வு பண்ணியிருக்கு, எத்தனை இடங்களில் ரிப்போர்ட் வந்திருக்கு, எத்தனை இடங்களில் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை என்ன பெண்டிங், ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க. 180 விழுக்காடு ஆய்வறிக்கையை கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுக்காம கடந்து ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. அதான் நீங்கள் அந்த நிர்வாகம் அப்படி இருக்கு. கேட்டு கொடுங்க, வாங்க அவங்ககிட்ட. ஒன்று இப்போ தமிழ்நாடு அரசு அப்படி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகள் முறை மேற்கொண்ட அகழாய்வுடைய முடிவுகளை அறிக்கையாக கொடுத்தாச்சு. சந்தேகம் இருந்தால் நீ படிச்சுட்டு கேளு. அதனால் நீங்கள் கேளுங்க. இது நடைமுறையிலும் கிடையாது, காலதாமதப்படுத்துறதுக்கு வேணா இது ஒரு நடைமுறை. இதுவரைக்கும் எத்தனை ரிப்போர்ட்டை யார் யாரெல்லாம் பண்ணாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணீங்க, இன்னும் எத்தனை பெண்டிங் கேளுங்க. இதில் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கா? உள்நோக்கம் இருக்கான்னு சொல்ல முடியாது. அது பூராமே வடக்கு நடக்கிறது தான். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் போடலை? கீழடி அறிக்கையை இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் அவ்வளவுக்கு எவ்வளவு தமிழர்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எதிராக இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இதையே கேட்குறீங்கிறாங்க அவங்க. எரிச்சல் படுத்தாதீங்க. நீங்கள் தான் தொன்மையான நாகரிகங்கிறது பிராந்திய உணர்வோடு பேசுகிறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்களும் அப்படி தான் சொல்லுவோம். நீ ஆரிய உணர்வோடு பேசுகிற அமைச்சராக இருந்தாலும் இப்படி வேற ஏதாவது ஒரு ஆய்வோ அல்லது வேற ஏதாவது அறிக்கையோ இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு பேசு பொருளானதே இல்லை. உங்களை மாதிரியோ அல்லது அரசியல்வாதிகளோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வாங்கி படித்ததாக சரித்திரமே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ரிப்போர்ட்டும் வராது, வந்ததை வாங்கி படிச்சிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே புதுமை. கீழடி அதுதான் அரசியல். எல்லா அரசியல்வாதிகளும் உள்ளே வந்துட்டாங்க இந்த துறையில். இந்த முதல்ல நம்ம வெங்கடேசன் எம்பி வந்தார். அவர் வர்றாருன்னே அவருக்கு எதிரான இயக்கம் வரும். அப்படித்தான் இப்போ பற்றி எரியுது. முதல்ல பேசாமல் யாருமே இது இல்லாமல் அந்த தொல்லியலாளரை மட்டும் அறிக்கை கொடுக்க வச்சுருந்தா யாரும் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அறிக்கை வரலங்க தானங்க பேசுகிறாங்க. அறிக்கையில் அவரையே மாற்றின உடனே தானே அரசியல் வந்தது. ஆமாம். அவர் எப்போவுமே இன்னொன்று சொல்கிறேன், அகழாய்வுகள் நடக்கும்போது இந்த மாதிரி செய்திகள் வெளியவே போகாது. நாங்கள்லாம் 10 இடங்கள் அகழாய்வு பண்ணியிருக்கோம். டீ குடிக்க கூட இடமில்லாத காடில் தான் போய் பண்ணுவோம். ஒரு டென்ட்டு கொட்டாக போட்டுக்குருவோம். சாயங்காலம் ஒரு வேலைக்காரனை வச்சு அதில் வேலை செய்கிற ஒரு ஆளை வச்சு சைக்கிளில் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்போம். குடிச்சிட்டு 6 மணி வரைக்கும் வேலை செய்வோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 6 மணி வரைக்கும் வேலை செய்வோம். அன்றைக்கு உள்ளதை ரிப்போர்ட்டில் வேணுங்கிறது தயார் பண்ணி பதிவு பண்ணிக்கிடுவோம். 3 மாதம் தான் அகழாய்வு நடக்கும். அடுத்த 3 மாதத்தில் அறிக்கைகள் தயார் பண்ணுவோம்.
குறைந்தபட்சம் ஒரு வருஷம் அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இல்லை, எங்ககிட்ட கேமராவே இருக்காது. அகலாய்வு பண்ணும்போது மெட்ராஸில் எங்கள் துறையில் ஒரு கேமராமேன் இருப்பார், அவரை வர சொல்லுவோம். முக்கியமான இது கிடச்சுன்னா அவரை வர சொல்லுவோம். அவர் வந்து ஃபோட்டோ எடுப்பார். அவர் நேராக துறைக்கு தான் கொடுப்பார். நாங்கள் இப்போ பேப்பரில் கொடுக்க மாட்டோம். இதை கண்டுபிடித்து விட்டோம், இத்தனை வந்துருச்சு, இத்தனை வருஷம் நாங்கள் வாயை திறக்கக்கூடாது. இப்படித்தான் இவ்வளவு அகலாய்வு நடந்தது. ரிப்போர்ட் வந்தால் நாங்களே எங்கள் தொழிலே ஒரு ப்ரெஸ் இருக்கும், நாங்களே அடிச்சுக்கிடுவோம், நாங்களே படிப்போம். கடையில் வந்து இப்போ நூலகத்தில் வச்சு விற்போம். ஏதோ 100ல் ஒருத்தர் ஆய்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர் வாங்கி படிப்பாங்க, பயன்படுத்திக்கிடுவாங்க அவங்க புத்தகங்களில், கட்டுரைகளில். இப்போது நிலைமை முழுக்க முழுக்க அறிவியல் வயமாகி விட்டது. அதுவும் இல்லாமல் ஆர்வம் ரொம்ப. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு, உடனே படாடு அனுப்பு, அண்ணன் அமெரிக்காவில் இருக்கார் அனுப்பு, அவர் அங்கிட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பு. இந்த அளவுக்கு நம்மகிட்ட ஆர்வம் வந்துருச்சு. அப்போ நம்ம எல்லாமே சொல்கிறது பூரா சரியாங்கிறது நம்ம ஒன்றும் சோதிச்சு பார்த்துக்கிறது கிடையாது. ஒருத்தர் கிமு 600 இன்னொருத்தர் போயிட்டு 1000 அப்படின்னு கண் காது மூக்கு வச்சு பேசுவார். அது மாதிரி ஆனதுனால தான் இது இவ்வளவு குழப்படிக்கு காரணம். ஒருமனே அப்படியே ஆய்வாளர்கள் மத்தியிலேயே இந்த ஆய்வு நின்றுருந்துச்சுன்னா மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்காது. அது ஒரு குறைபாடு உண்டு. ஆமாம், அது எனக்கு அந்த கேள்வி தான் வந்துச்சு. என்னன்னா, ஒருவேளை அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தை முன்னாடியே யூகிச்சு தான் இதை பண்ணிட்டாரோ அதை சொல்ல முடியாது. அது காரணம் என்னன்னா, இந்த இதுதான் நம்ம சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் தான். அவரே போயிட்டா கூட சாயங்காலம் ஆனான்னு இன்னொருத்தன் போய் ஃபோட்டோ எடுத்து, அவர் சாயங்காலம் 6 மணிக்கு ரூமுக்கு போயிடுவார். உங்களை மாதிரி ஒரு நிருபர் ஆர்வ கோளாறில் போய் 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம்ல. அங்கே அந்த இதெல்லாம் குமிச்சு தானே வச்சுருக்கோம், பானை ஓடுகள்லாம். 10 ஓட ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம்ல. அந்த மாதிரியான சூழல் இப்போ இருக்குது. அதனால இது மக்கள் மத்தியில் பரவலாக போச்சு. எதிர்பார்ப்பு இருக்குது, எதிர்பார்க்கு தகுந்தபடி முட்டுக்கட்டையும் இருக்குது. சரிங்க. அது வந்து நம்ம சொல்லப்போனால் அந்த அவருடைய இடமாற்றம், பணியிட மாற்றத்தில் தொடங்கி அப்புறம் நீதிமன்றம் போய் இவ்வளவு பெரிய நீண்ட காலம், இப்போ 2003 வருஷமா நடந்து, 2013 நடந்து இல்ல, இந்த இவர் பணியிட அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து அது அறிக்கையை மட்டும் வெளியிடுறதுக்கே இவ்வளவு பெரிய நீண்ட போராட்டம் நடந்துட்டு. அப்போ இந்த இவ்வளவு தூரம், அதாவது ஒரு முட்டுக்கட்டை வருது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு முட்டுக்கட்டை வருதுன்னா சரி, நம்ம மேலதிகமா இன்னொரு முயற்சி பண்றோம். எல்லா முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டைனா அது எப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது. உண்மை ஒரு நாள் வெல்லும், அவ்வளவுதான். காலம் ஒரு நாள் மாறும், காத்திருப்போம். இதோட உச்சமா வங்கியா அவங்க வந்து தொல்லியல் துறையுடைய இயக்குனர் வந்து அறிக்கையை வந்து திருப்பி அனுப்புறாரு, எங்களுக்கு மாற்றம் செஞ்சு கொடுங்கன்னு அனுப்புறாரு. அதை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இல்ல, நான் செய்ய வேண்டியது இல்லை, சரியா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருத்த வேண்டியது இல்லைன்னு திருப்ப அவர் அனுப்புறாரு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் வந்து இதுல இன்னும் அறிவியல் ரீதியான தரவுகள் தேவை, இன்னும் சயின்டிபிக் டேட்டா தேவை, அப்பதான் இதை அங்கீகரிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. நீ யார் அங்கீகரிப்பது? கள ஆய்வாளர் ஒருவர் சொல்லிட்டார், அவர் ஆய்வு செய்த அனைத்து தொல்பொருட்களும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டன, அதை நீங்கள் பகுப்பாய்வு செய்து கொள்ளுங்கள், உங்கள் கையிலே இருக்கிறது. அங்கீகரிப்பதற்கு முன்னால் அங்க இருக்கக்கூடிய இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மேலதிகாரி எடுக்கிறார்கள் அல்லவா, அவர்களை இதில் பயன்படுத்துங்கள், அவர்கள் ஆய்வு செய்யட்டும். ஒண்ணுமில்ல, ஒரு ஒரு கார்பன் டேட்டிங் பண்றதுக்கு 50,000 தான் செலவு. எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? அனுப்புங்க, ஒரு 10 சாம்பிள் அனுப்புங்க, காலக்கணிப்பை பெறுங்க. இல்ல காலக்கணிப்பை கரெக்டா சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட ஆய்வு கூடத்தையாவது உருவாக்குங்க, அதுல கொண்டு வரீங்க. அதே இல்லையா? அதுல அந்த ஆய்வு கூடத்துல வேலை செய்யறவங்களும் திறந்த மனதோடு இருக்கணும், இதே உணர்வோடு இருக்கணும். உண்மை என்னதோ அதை சொல்லணும். நீ என்ன வந்தாலும் நான் 800 கீழே அசோகனுக்கு பின்னாடி தான் சொல்லுவேன்னா அதுக்கு அந்த ஆய்வு ஓன்ட்ட செஞ்சானே செய்யட்டானே. ஓ, இப்போ இந்த வருஷம் தான் பிரச்சனையோ? 800 தான். ஆமாம், எழுத்து உரிமை, எழுத்து வந்துருச்சுங்கிறோம்ல, நாகரிகம் சொல்கிறோம்ல, சிந்து சமவெளிக்கு இணையான நாகரிகங்கிறோம்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமளே எழுத்து 300 தான் சொல்கிறோம், இவங்க 800ங்கிறாங்க. சரிங்க. இப்போ
இவங்க இப்ப அங்கீகாரம் கேக்குறாங்க இல்லையா, அங்கீகாரம் கேக்குறவங்க அடுத்து எந்த எல்லை வரைக்கும் போக முடியும்? இந்த ஒன்றும் பண்ண முடியாது. அறிக்கை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வெளியிட்டாலும் வெளியிடலாம், வெளியிடாமல் போனாலும் போகலாம். இதுக்கு ஒன்று எந்த எல்லைக்கு போக முடியும்? அவங்க கையில் கொடுத்தாச்சு. எனக்கோ ஒரு நாள் நாங்கள் கேட்குறோம், கொடுத்து தான் ஆகணுன்ற நிலைமை. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க போகிற மக்கள் அந்த உணர்வுல இல்லை. அவன் வயிற்றுப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இதை போய் கொண்டு வந்தாங்கன்னா எம்பிக்கள் பேர்னா பேசலாம். தமிழ்நாடு எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் பேசலாம். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அவர்கள். நாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தான் விட்டுக்கிட்டே இருக்க. நீங்கள் இதை நம்புங்க. தமிழ்நாடு அரசு இப்போ 7 ஆண்டுகளாக அகழாய்வு செய்திருக்கு, அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்திய தொழில்துறை கொடுக்குற கவலை இல்லை. இந்திய இது உலகம் பூரா போயிடுச்சு. செய்தியாவே புக்காவே போயிடுச்சு, கட்டுரைகளா போயிடுச்சு. நீ மறுப்பு சொல்லு. இதுக்கு நாங்க இரும்பின் காலம் 5000 சொல்லிட்டோம்ல, இப்ப சொல்லி 6 மாசம் ஆச்சு. நீ ஏதாவது சாம்பிளை காட்டியா? இல்ல அதுக்கு முந்தாடி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி உன்னுடைய நிறுவனத்தை வச்சு நிறுவி. அதுக்கு முடியல இல்ல. நீ கொடுத்தா என்ன, அறிக்கையை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கவலை இல்லை. கீழடி அறிக்கை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு விட்டது. முதல் கட்ட இப்போ இன்னைக்கு 5 ஆண்டுகள் அறிக்கையும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இல்ல இவர் செஞ்ச அறிக்கையும் வந்து, இவர் செஞ்ச அறிக்கை நாங்க வெளியிட முடியாது. அதுதான் தமிழ்நாடு அரசு வெளியிட முடியாது. கீழடியில் நடந்த கடந்த 7 ஆண்டுகளாக நடந்த ஆய்வு அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதை வாங்கி படிங்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலகம் இருண்டு போகாதுன்னு திரும்ப சொல்றேன். நீங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியாது. ஆர்கியாலஜியில் நீ ஒருத்த மட்டும் அத்தாரிட்டி இல்லை, உலகம் பூரா அத்தாரிட்டி இருக்காங்க. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே ஆரிய திராவிட போரினுடைய இன்னொரு வடிவம் தான் இது. அப்படியா? 2000 வருட போர், 2000 வருடமா இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மரபுடைய மோதல். அவ்வளவுதான். எது வெல்லும்? காலம் பதில் சொல்லும்.